இந்த வீடியோவில் யூஜிசி நெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து புதுசாக வந்து 2 சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஜிசிஎஸ்ஏ நெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, எர்த்து, ஜுவாலஜி பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து பட்டு 86 87 வந்து இப்போ ஆட் பண்ணது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அது ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் இதில் இருக்குது. எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவலுமே லாஸ்ட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிடிஎஃப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 102 பக்கத்தில் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா காலேஜஸுமே இருக்காது. ஒரு சில காலேஜஸ் மட்டும் தான் இருக்கும். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுன்னு நிறைய பேர் இதை எடுத்து படிக்கிறதும் கிடையாது, ரொம்ப ரேர். பட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குற மாதிரி செட் எக்ஸாம், அடுத்து பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். எப்படி வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து எப்படி வந்து நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப மேஜரான சப்ஜெக்ட் தான். இப்போ அதுவே நிறைய பேர் படிக்கிறதில்ல, மோஸ்ட் ஆஃப் அதுவுமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. 99% வந்து போயிடுச்சு மேத்தமெட்டிக்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து காலேஜஸ் நிறைய இல்லாதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், லிமிட்டட் காலேஜஸில் தான் இந்த சப்ஜெக்ட் இருக்குது. பட் இதுக்கு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து யூஜிசி நெட்டு வந்து கொடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, ஃபீஸ் பே பண்ணி நம்ம சொன்ன எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. ஏன்னா இது டிஎன்பிசியில் மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க எக்ஸாம் எழுத வருவாங்க. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ரிசர்ச் லைனில் வந்து அவங்க டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த லைனில் போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, அதாவது டெட்டில் வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2, அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஸோ எல்லாத்துலேயுமே செட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த எல்லா கேண்டிடேட்டும் அப்பியர் ஆகி இதுக்கான ஒரு மனுவோ இல்லை ஏதாவது ஒரு சம்திங் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயந்தான். மிக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த கேண்டிடேட்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் ஜியோகிராஃபி, அது ப்ராக்கெட்டில் வந்து பாப்புலேஷன் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டடீஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்பியர் த பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. கோட் நம்பர் 015. ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது மாஸ்டர் டிகிரி ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ், த சோசியல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் த சப்ஜெக்ட் உமன் ஸ்டடீஸ். ஸோ இவங்க எல்லாமே இதுக்கு ஒரு சில சப்ஜெக்டாக இப்போ ஈக்குவலண்ட் எப்படி நம்ம கொடுக்குறோமோ, கவர்மெண்ட் ஈக்குவலண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுக்குறோமோ, ஸோ அப்போ இந்த கேண்டிடேட்ஸில் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய அப்டேட், இது ஒரு பிக் அப்டேட்டே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்தாங்க. என்ன பண்ணணும், எப்படி டிடி எடுக்கணும், எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணணும், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அழகாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி, எப்படி அப்ளை பண்ணணும் தகவலுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார்